வனமேலே கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும். எப்போதும் சொல்லதான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். ஏன்னா அந்த லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு விச்சிக ராசி மகர லக்னம், மகர ராசிக்கான பலன்களே வரும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல்ல வர்றது பொது பலன்களாக வரும். ஸோ அதுக்கப்புறம் தசாபுத்தி ஆந்திரங்களில் பற்றி ஃபுல்லாக அந்த பலன்கள் சொல்லும். உங்களது தசாபுத்தி என்ன இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மறக்காம பாருங்கள். இந்த வீடியோ டைமில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம. மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12இல், அதுவும் புதனுடைய சாரத்தில் போகிற. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது 1, 8, 12ங்கிற ஒரு பாவங்கள் வேலை செய்கிறது, 3, 6 சேரும்போது நிறைய அலைச்சல்களை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள், வேலையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஏன்னா புதன் உங்களுக்கு ராசியிலே இருந்து அது புதனுடைய சாதத்தில் போகும்போது நிறைய அலைச்சல்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள், ரொம்ப கவனமாக இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள், வெளி ஏரியா, வெளி ஊர்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி 2ஆம் மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது சூரியனுடைய சாதத்தில் போகின்றது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2இல் உள்ள சூரியன் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும், நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல குழந்தைகளோட வருமானங்கள் ஏறுவதற்கான, அதாவது வேலைக்கு போகிற குழந்தையாக இருந்தால் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல குதூகலமும் சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் 3, 6ஆம் அதிபதியான புதன் 3, 6ஆம் அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து, ஸோ அதில் அது கேதுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மன உளைச்சல், சின்ன டென்ஷன்ஸ் இருக்கும். வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஏன்னா அந்த 3, 6 அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்கள் வேலையில் இருப்பதற்கான வாய்ப்பு, பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மற்றபடி 4ஆம் அதிபதியான சந்திரன் நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குதுங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. உங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல மாற்றங்கள், அதுக்கப்புறம் நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் சந்திரன் கொடுத்த வீடு வாசல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 5ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது நல்ல ஒரு பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு போகணும்னு ஒரு எண்ணங்கள் தோணும். நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்தது கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்கள், பிரயாணங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். 8ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12இல் இருந்து அது புதனுடைய சாரத்தில் போகும்போது 12, 8 மற்றும் 3, 6ஆம் தொடர்பு இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 2இல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும், சிறப்பான பலன், நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய அலைச்சல் இருந்தாலும் நல்ல வருமானங்கள் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளியூரில், வெளி மாநிலங்களில் இருக்கவங்களும் சிறப்பான வளர்ச்சிகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதில் ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டியதுன்னா குருவும் சூரியனும் சந்திக்கின்ற ஒரு காலகட்டங்கள் இந்த வாரத்தில் குரு அஸ்தங்கமாக காலகட்டம் போது தந்தைக்கும் உங்களுக்கும் சின்னதாக ஒரு கேப் இருக்கும். ஸோ அதனால் என்னடா வாழ்க்கைன்னு சில நேரத்தில் பிளாங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது குருவும் சூரியனும் ஒன்று சேருவதனால் வருகின்ற ஒரு அஸ்தங்க விஷயங்கள். ஸோ அதெல்லாம் சரியாயிடும். இதெல்லாம் மேட்டர் ஒரு 1 வீக் தான். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிற ஒரு காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு. 2, 11 ஒரு தொடர்பு இருக்கும்போது தொழில் நல்ல மென்மையான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வாரம் பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்களை பார்த்தோம். இப்போ பார்த்தா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும் எப்படி இருக்கும். சூரியன் உங்களுக்கு 5ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் சார்ந்த சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கான வாய்ப்பு, ஆன்மீக பிரயாணங்கள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், ஈடுபாடுகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் தந்தையருடைய பேச்சு வாக்குகள் நல்ல ஒரு அபிவிருத்தியை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நல்ல வேலை சம்பந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாகணும். வெளியூர் பிரயாணங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக போகின்ற ஒரு காலகட்டங்கள் தான், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து, ஏன்னா அது செவ்வாய் புதனுடைய சாரத்தில் 3, 6ஆக இருந்து 12 கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், சின்னதாக ஒரு மன உளைச்சலை கொடுக்குங்கிறது தான் விஷயம். அதனால் கொஞ்சம் கவனம். ஏன்னா ஏதாச்சும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது தப்பாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல வெளியூரில் இருக்கவங்களாம் ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கவங்க வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், வெளியூர் மாற்றங்கள்லாம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியூர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது.
மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது குரு வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது அந்த குரு சூரியன் ஒன்றா கலக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து பேச்சு கொஞ்சம் நிதானம் தேவை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 9-12 போது குடும்பத்திற்காக கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ சில பேர் வந்து குடும்பத்துக்காக வந்து வெளியூர் பிரயாணங்கள் எங்கேனாச்சும் வந்து அம்மா அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போகின்ற ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். பணம் காசு இந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்களை போய் வாங்குறதுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வாரம் வந்து குருவும் சூரியனும் ஒன்றாக இருக்கும்போது சின்னதாக வந்து ஒரு அப்பாவுக்கும் உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சலோ ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக விடும். அது அஸ்தங்கம் இருக்கிறனால இருக்கும். இது இந்த ஒரு வாரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சனி வந்து 11 2ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது 2-11 நல்ல வளங்கள் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரிய பணத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த 3-6ஆம் அதிபதி புதன் வந்து கேதுடைய சாரத்தில் வந்து வேலை சம்பந்தமான சிறப்பாக இருந்தால் சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த வந்து பார்த்தீங்கன்னா கேது 6ல் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து கொஞ்சம் கடுபிடிகள் கொஞ்சம் பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் இடவிடமாக போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனம் பட்டு எந்த பாதிப்பும் வராது. கொஞ்சம் கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை சில பேருக்கு ஏற்படுத்தலாம். ஸோ மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது சூரிய ஸ்தானத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பெருசாக பண்ணணும். குழந்தைகளுக்கு சம்பந்தமான சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து பிரிந்தவர்கள் சேர. ஸோ நிறைய விஷயங்களுக்காக தாயார் பிரிஞ்சிருக்கலாம், மனைவி பிரிஞ்சிருக்கலாம், குழந்தைகள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது உங்களுக்கு சங்கமேஸ்வர் ஆலயம் இருக்குது. ஸோ நீங்கள் போய் கூகுளில் போய் அடிச்சு பாருங்கள். ஸோ சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது வந்து அந்த பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது என்றைக்கு பண்ணணும் அப்படிங்கன்னா ஸோ உங்களது பிறந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் வரும். 27 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் வரும் இல்லையா? அந்த நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் ஒரு புனித நீராடி அங்கே வந்து தண்ணி போகுது இல்லைங்களா? ஸோ அங்கே போய் நீராடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஈஸ்வரன் வணங்கும்போது சங்கமேஸ்வரர் பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும். அது என்ன காலகட்டங்கள்னும் போது ஒரு 5 மாதங்களும் ஆகிடும். ஓகேங்களா? மாதத்துக்கு ஒரு அடி தானே வரும். ஸோ 5 மாதம் விடாமல் உங்கள் நட்சத்திர பிரகாரம் போயிட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து பதவிகள் ஒரு உயர் பதவி எதிர்பார்த்துட்ருக்கேன், நல்ல ஒரு பெரிய ஒரு லெவலில் வரணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகுடேஸ்வரர். ஸோ மகுடேஸ்வரர்னு இருக்கார். ஸோ அங்கே வந்து போய் பார்த்து வழிபாடு பண்ணும்போது அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து அந்த நதிக்கரை கங்கை கரையில் வந்து போய் நீராடி கூகுளில் போய் பாருங்க மகுடேஸ்வரர் எங்கே இருக்காருன்னு. ஸோ உங்களுக்கு அட்ரஸ் வரும். ஸோ அதில் வந்து போய் நீராடிட்டு அந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரம் மணிக்கு நீராடிட்டு வரும்போது சிறப்பான பலன்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வழிபாடு வந்து கண்டிப்பாக ஒரு 5 மாதங்கள், அதாவது மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நட்சத்திரம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து 5 மாதங்கள் அது கண்டினியூவாக உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி காலையில் போய் நல்லா உட்காந்து குளிச்சுட்டு நேராக போய் சாமி கொண்டு நீங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். ஒன்றும் பெரிய அங்கே தங்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது பெரிய பதவிகள், எனக்கு வந்து பெரிய வருமானம் வரணும், பெரிய ப்ரொமோஷன்ஸ் வரணும், பதவியில் அங்கீகாரம் வரணுங்களுக்கு கண்டிப்பாக மகுடேஸ்வரர் பெரும் பதவிகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.